ஓகேவா? ம். இப்போ வந்து அப்படியே லேயர் எடுத்து அப்படியே சாப்பிடு. சூடாக காவி பறக்க சீஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு. கிறிஸ்பா. ஓ சூப்பராக இருக்கு. ஓகே, சாப்பிட்டதுலாம் சூப்பராக இருக்கு, டேஸ்டியாக இருக்கு. சீஸ் ஹைலைட். மஸ்ட் ட்ரை. சீஸ் ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பர். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு இப்போ இதை சாப்பிட போகிறோம். ஓகே, பாய். ஏ அனி, இன்னைக்கு என்ன டிஷ்ஷு செய்யலாம்டி? என்ன டிஷ்ஷு செய்யலாம் நீயே சொல்லு. ஒரு ஹார்டல்ஸ் மாதிரி தட்டுமா? ஹேர்டல்ஸா? என்ன ஹேர்டல் கொடுக்க போற? வெஜிடபிள்ஸை வச்சு நீ ஒரு ரெசிபி செய்யணும். ஓகே. ஆனால் அது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், டின்னராகவும் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கணும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கணும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். செய்ய முடியும். இவ்வளோ ஹேர்டல்ஸையும் வச்சுட்டு எல்லாமே சேர்ந்த மாதிரியே இல்லை. லாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டியே, காய்கறியை வச்சு குழந்தைங்களுக்கு. சூப்பர், ஒரு ரெசிபி இருக்குது, செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கு, பரவாயில்ல. சரி, செஞ்சிடலாமா? என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ ஹடல்ஸ் கொடுத்து அனீஸ் ஒரு 2 நிமிஷத்துல யோசிச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டா. அப்படி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? என்ன ரெசிபி அனி? வெஜ்ஜி வேஃபிள். வேஃபிள்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ வெஜ்ஜி வேஃபிள் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். சூப்பர், வெரி குட். ஹெல்த்தியாகவும் இருக்கும். கரெக்ட். ஓகேவா? அதை எப்படி செய்ய பார்த்துடலாமா இப்போ? ஓகே. அதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கா? டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பாதி கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாதி கேப்சிகம் ஃபைனாக கட் பண்ணி எடுத்தாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு சேர்க்க போகிற வெஜிடபிள். இதில் வந்து கோஸு எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன். ஆமாம், ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சூஜி ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கம்பைன் ஆகிறதுக்கு கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அவ்வளோதான். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்க எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் மாதிரி கரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட்டு கரைச்சிக்கலாமா? இன்க்ரீடியன்ட் இவ்வளோ தானா? இன்க்ரீடியன்ட் இவ்வளோ தான். சூப்பர். இப்போ நம்ம கார்ன் சேர்க்கணும்னா அதை பாயில் பண்ணி சேர்க்கணுமா? பாயில் பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே, பாயில் பண்ணியே சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி பேட்டர் மாதிரி கரைச்சிக்கலாம். ஓகே, இதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க்கு ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லா வெஜிடபிள்ஸும், மாவு, ரவை எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ஓகே, நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாக்கா பியாமல் ஃபுல்லாக வந்துடும் அழகா. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போதான் வேஃபிள் வந்து சூப்பராக வரும். ஓகே, ஓகே. இப்போ வேஃபிள் மேக்கரை ஸ்டவ்வில் வச்சேன். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வேஃபிள் மேக்கரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் மீஷோவில் தான் வாங்கியிருந்தோம். கரண்ட் இல்லாமல் ஸ்டவ்லேயே செய்கிற வேஃபிள் மேக்கர். இது ஆக்சுவலாக தான் வாங்கினா கொஞ்சம் பயந்து வாங்குறதுக்கு, பட் நல்லா இருக்குல்ல நீ? ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருக்கு. 2 பக்கமும் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே இப்போ லைட் ஹீட் ஆனதோட
இந்த பேட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுல பேட்டர் எவ்வளவு போடுறோன்றதா விஷயமே. ஆமா, எவ்வளவு எப்படி நிறைய போட்டா அது வந்து வெளியில வந்துரும். இது ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி போட்டாலே போதும். வேகும் போது அது வந்து வெளியில வந்துரும். அதுக்குன்ட்டு கொஞ்சம் திக்கனா போடணும். தின்னா போட்டா அது வராதுல்ல. என்னது? அந்த வேஃபிள். ஆமா, வேஃபிள் சரியா வராது நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லா அதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணாலே வேஃபிள் கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பேட்டரை. இதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ரொம்ப ஹீட் ஆயிடக்கூடாது. ஆமா, மிதமான சூட். மாவு போடும் போதே அப்படியே பிடிச்சிக்கும். லைட்டா ஹீட் ஆனாலே போதும். அதுல வந்து பேட்டரை போட்டு நல்லா ஸ்லோ குக் பண்ணுங்க. உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகணும். ஸோ நல்லா ஸ்லோ குக்காகவே பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நாங்க வந்து இல்ல ராகி வேஃபிள் வேற பண்ணிருப்போம். எங்க சேனல்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எஸ் எஸ், the waffle maker is awesome and also the waffle also சூப்பரா வருது. ஆமா, ஸ்டிக் ஆகாம நல்லாவே வருது. கரண்ட்ல யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஸ்டவ்லயே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா worth it. மணிக்கு நல்லா worth it. ஆமா, இன்னொன்னு என்னன்னா இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. Yes, our honest review. எஸ், நாங்களே வந்து வாங்கி செஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ அது வந்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும், இல்லைன்னா அது வந்து தீஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ அது குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு நானும் பேசிட்டு இருந்தோம். இது வந்து நான் நினச்ச ஒரு மனுஷனோட டேஸ்ட்டை பற்றி தான் இது. ஓகேவா, ஒருத்தவங்களோட டேஸ்ட்டு, அவங்களுக்கு ஒருத்தவங்களோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து காஃபில மிக்சர் இருக்குல்ல, அது போட்டு சாப்பிடுவா. மிக்சர் வியர்டான ஒரு டேஸ்ட். ஆமா, வியர்டான ஒரு டேஸ்ட். மிக்சர், காரா பூந்தி அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஆமா, அது மாதிரி நான் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் என்ன பண்ணுவோன்ற மாதிரி எனக்கு திங்கிங் வந்துச்சு. இப்ப நம்ம வீட்லயுமே நம்ம யோசிச்சு, எங்க வீட்டுல அந்த மாதிரி வியர்டான காம்பினேஷன்லாம் என்னன்னா சொல்லு. அதுதான் நம்ம எங்க வீட்டை மாதிரி தான் நான் நினைச்சு பார்த்தேன். நம்ம என்ன பண்ணுவோன்ற மாதிரி. அது என்னன்னா, சட்னி இருக்கு இல்லையா, தேங்காய் சட்னி. அதுல நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு எல்லாமே அந்த மாதிரி தான் அரைப்பாங்க. அதுல நாங்க வந்து சுகர் போட்டு சாப்பிடுவோம். ஆமா, அது வந்து வேற லெவல். ஆமா, ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா சூப்பர் டேஸ்டா இருக்கும். அது இட்லிக்கு தான் நல்லா இருக்கும். ஆமா, தோசையை விட இட்லிக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னில சக்கரை போட்டா சூப்பரா இருக்கும். வேப்பிலை சட்னி, தக்காளி சட்னி நல்லா இருக்காது. நீங்க போட்டுட்டு எங்களை சொல்லக்கூடாது. ஆமா, தேங்காய் சட்னில சக்கரை போட்டு கலந்து அது இட்லியில ஓட வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். அது இட்லியில நல்லா அப்படியே சோக் ஆகி அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும். சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த பழக்கம் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, அது ஃபேமிலி போய் ஜெனரேஷனாவே வருது. ஆனா இது ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க பாட்டில இருந்து எங்க அப்பா வந்து எல்லாமே அப்படிதான் சாப்பிட்டோம். நாங்களும் அப்படி சாப்பிட்டுருவோம். அது ஒரு வியர்டு திங்குன்னு எங்களுக்கு தெரியல. அது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, கல்யாணம்லாம் எங்க மாமியார் வீட்டுல போய் இந்த மாதிரி சாப்பிட்டேன் பாரு, அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த பழக்கம் யாருக்கும் கிடையாது. அது ஒரு வீடானது நம்ம குடும்பத்துலதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு அதுதான் சொல்ற மாதிரி அது எங்களுக்கு இதுன்னு தெரியாம அந்த மாதிரி. ஆனா நான் அந்த மாதிரிலாம் சாப்பிடல, இவ சாப்பிட்டுருக்கா. ஆனா யோசிச்சு பார்த்தா எங்க ஃபேமிலியில இப்படி ஒரு வியர்டான ஒரு ஹேபிட் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு சில பேர் பானிபூரியில பானிபூரில காஃபி ஊத்தி சாப்பிடுறாங்க. ஒரு இது வந்துச்சு. அந்த மாதிரி மிக்சர்ல வந்து லட்டு இருக்குல்ல, மோதிச்சூர் லட்டு பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க மிக்சர்ல. அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அது வந்து எனக்கும் எங்க வீட்டுல கொடுத்தாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மிக்சர்ல வந்து லட்டுவை வந்து உதுத்தி போட்டு சாப்பிடுறது. அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே எங்க வீட்டுல என்ன செய்வோம்னா, ரவா தோசை, இனிப்பு ரவா தோசைக்கு வந்து கறியானம் தொட்டு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். ஆமா, கரெக்ட் தான். வெல்லம் போட்டா இனிப்பு ரவா தோசை தான், அதே மாதிரி இனிப்பு பணியாரம் தான். ஆனா அதுக்கு கறியானம் வச்சு சாப்பிடுவோம் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வியர்டான ஹேபிட் இருக்கு பாருங்களேன். அதை யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பாவும் வருது, ஆச்சரியமாவும் இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வியர்ட் திங்ஸ், வியர்ட் ஹேபிட்ஸ்
ஏதாவது சொல்ல முடியாதது இந்த மாதிரி காமெடியா ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எங்களோட ஒரு சில திங்ஸையும் நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட இந்த மாதிரி பழக்கங்கள் ஏதாவது வித்தியாசமான வினோதமான இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே இப்போ பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள வேஃபலும் வெந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கம் ஆயிருக்குல்ல. நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல அது நம்ம திக்கா வேற ஊத்துறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸ்லோ குக் ஆகும். அதனால இப்போ வந்து நல்லா டைம் எடுத்து செஞ்சா வர்த்து தான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருக்கும். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே ஏய் சூப்பரா இருக்குல்ல. பார்க்கவே நல்லா இருக்கு. எப்படி பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வேஃபல். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே அட்ராக்ஷனா இருந்தாலே அவங்க சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் அதான். ஏதோ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? ஓகே, எங்களுடைய வெஜ்ஜி வேஃபல் ரெடி ஆயிடுச்சு. அப்பதான் சூப்பரா மெல்ட் ஆகும். சூட்டோடய இது மேல இந்த சீஸ் இதை வச்சிடலாம். ஆமால இது ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சதா? ஆமா ஆமா, கொஞ்சம் ஆல்ரெடி இது லைட்டா இது மெல்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. சூட்டோட இந்த மாதிரி சீஸ் இதையும் வச்சுட்டோம்னாக்கா இன்னும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா ரெடி ஆயிரும். கேட்ட மாதிரி பிரேக்ஃபாஸ்டாகவும் இதை கொடுக்கலாம், டின்னராகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இல்லை அவ்வளோ வெஜிடபிள்ஸ் சீஸ் எல்லாமே ஹெல்த்தியானதாக கலந்துருக்கு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுக்கு. ஸோ அவர் வெஜ்ஜி வேஃபல் இஸ் ரெடி. சூப்பர், சீஸ் சூப்பரா மெல்ட் ஆகிட்டே இருக்கு. அது பார்க்கவே அழகா இருக்கு. எப்படி போட்டு எப்படி பாரு, அப்படியே இதுவா ஒரு சூப்பரா இருக்கு பார்க்க. இது மேல வேற ஏதாவது போடணுமா? ஆரிகானோ போட்டுக்கிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆரிகானோ ஓகே, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபுல் ரெடி. ஓகே, கட் பண்ணி. ஓகேவா? இப்போ வந்து அப்படியே லேயர் எடுத்து அப்படியே சாப்பிடு. சூடா காவி பறக்க சீஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு கிறிஸ்பா. ஓ சூப்பரா இருக்கு. ஓகே, சாப்பிட்டதுலாம் சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. சீஸ் ஹைலைட். மஸ்ட் ட்ரை. சீஸ் ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பர். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு இப்போ இதை சாப்பிட போகிறோம். ஓகே, பாய்.